ஹாய் guys, வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃப்ரம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கோட வீடியோவில் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் பற்றி டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அண்ட் ஆல்ரவுண்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா. இந்த கேமை வந்து ஒரு 61 ரன்ல கன்வின்சிங்காக ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இன்டெப்த்தாக பார்க்கும்போது டாஸ் டிசிஷன்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா டாஸ் ஜெயிக்கிற டீம் வந்து சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிவியூல சொன்னோம். அதே மாதிரி பாகிஸ்தான் கேப்டன் வந்து டாஸை ஜெயிச்சு சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். வைல் கம்மிங் இன் டு பேட், இந்தியா ஸ்கோர்ட் 175 for 7 in their 20 overs. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேயிங் லெவன்லேயே ஒரு 2 சேஞ்சஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து அபிஷேக் சர்மா வந்து சஞ்சு சாம்சன் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. அது வந்து எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் தான். ப்ளஸ் ஸ்பின் ஹெவியாக போய் ஹர்ஷ்தீப் சிங்கை ட்ராப் பண்ணி குல்தீப் யாதவ் வந்து 11க்குள்ள வந்தாரு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்கை ட்ராப் பண்ணிட்டு வாஷிங்டன் விளையாடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர் பாகிஸ்தான் லைன் அப்ல இருக்காங்க அப்படின்றனால. பட் அது நடக்கல. லெட்ஸ் சீங் இன்டு த பேட்டிங் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் வித் இஷான் அண்ட் அபிஷேக். இஷான் அகைன் ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக், ஒரு 40 பால் 77. எப்படி சொல்ல, இந்த ஒரு கேமே அவரோட நாக்கு தான் எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இப்ப அந்த நாக்கு நீங்க இப்போ ப்ராப்பரா டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த 40 பால்ல 77 ரன் அவர் அடிச்சாரு. பாகிஸ்தான் மொத்தம் 3 எக்ஸ்ட்ராஸ் போட்டாங்க. ஸோ ஒரு 40 பால்ஸ்ல கிட்டத்தட்ட 80 ரன்ஸ் வந்துருச்சு அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 200. பட் பேலன்ஸ் இருக்கிற 80 பால்ஸ் இந்தியா விளையாண்டதுல டோட்டலா மிச்ச எல்லா பேட்டர்ஸும் சேர்ந்து வெறும் 95 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. அப்படின்றதுலே தெரியும் இந்த நாக் எவ்வளவு எலவேட்டடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. பிளேயர் ஆஃப் த மேட்சும் அவருக்கு தான் போச்சு. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இஷானுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக்கு. பட் அகைன் நான் சொல்ற மாதிரி அபிஷேக் சர்மாவோட அந்த பேட்டிங் டெக்னிக்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நான் ப்ரிவியூல ரிஃப்ளெக்ட் பண்ணேன். அதே மாதிரி அபிஷேக் சர்மா ஒரு 4 பால் டக்கு இங்க அவுட் ஆனாரு. வராரு, சுத்துறாரு, அவுட் ஆயிட்டு போயிடுறாரு அப்படின்றத ஒரு கன்சர்னா இருக்கு. மிச்சபடி எப்படி சொல்ல, குட் பிளேயர் பட் ஸ்டில் அவரோட ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பேட்டரா எனக்கு தெரியல அப்படின்றத நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன். உங்களோட கருத்து வேற மாதிரி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 3, 4, 5 மிடில் ஆர்டர் வந்து பெருசா இன்னைக்கு ரன்ஸ் அடிக்கல. திலக் வர்மா ஒரு 3 மேட்சை கிட்டத்தட்ட 25 25 25 சொல்லி வச்ச மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. பட் பெருசா ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்றாரு அப்படின்றது கிளியரா தெரியுது. கமிங் ஆஃப்டர் த இன்ஜுரி பார்க்கலாம் அவர் எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சூரியகுமார் யாதவ் ஓகே, ஒரு 30 ரன் அடிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபர்ஸ்ட் பால் டக் எடுத்தாரு. பட் கம்மிங் அட் பேட்டிங் அட் நம்பர் 6, சிவம் டுபே உண்மையிலே ஒரு எப்படி சொல்ல, நம்ம சிவம் டுபேயோட பேட்டிங்கை பெருசா வேல்யூ பண்ணலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா குரூஷியல் கேம்ஸ்ல ஹை ஸ்டேக்ஸ் ஒரு முக்கியமான மேட்சஸ் அந்த மாதிரியான டைம்ல கரெக்டா ரன் அடிக்கிறாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 27 ரன்ஸ், இது ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது பெருசா இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணிடுறாரு. அது இம்பார்ட்டன்ட் கேம்ஸ்ல குரூஷியலான மேட்சஸ்ல ரன் அடிக்கிறது உண்மையிலே வி ஹேவ் டு கிவ் இட் டு சிவம் டுபே. ஒரு நல்ல ஒரு கிரெடிட்டா நான் அவருக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் அதர் தேன் தட் அக்ஷர் பட்டேலுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைக்குது. கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டில எதுவும் பண்ண முடியாம இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பால் டக் ஆனாரு. ஆனா ரிங்கு சிங் வந்து ஒரு 4, 6 அடிச்சு ஒரு பார் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நம்ம ப்ரிவியூல சொன்ன வின்னிங் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 190 அடிச்சா இந்தியா கண்டிப்பா வின் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். பட் வந்து தே ஸ்கோர் 175 for 7 in their 20 overs அப்படிங்கும்போது ஒரு கரெக்டா ஒரு ஆவரேஜ் பார் ஸ்கோரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஸ்கோரை வச்சு எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெல் கம்மிங் இன் டு போல் இப்போ 175 டிஃபெண்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஓப்பன் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் இப்பெல்லாம் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. பட் எப்படி சொல்ல, அந்த நம்ம எப்பெல்லாம் ஒரு 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 பாயிண்ட் வைக்கிறோமோ பாண்டியா பண்றது கரெக்டா அப்படின்னு வைக்கிறோமோ ஒவ்வொரு வாட்டியும் அதை ரிப்ளை பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு விக்கெட் மேடன் சூப்பரா போட்டாரு. ஸோ அதுவும் அந்த விக்கெட் எடுத்துட்டு ஒரு ஸ்டார் வச்சாரு பாருங்க ஆப்போசிட் பேட்டருக்கு எதிராக, அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் பாண்டியா வந்து எலவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் செகண்ட் ஓவர்ல பும்ரா வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தான் வந்து 13 for 3 at the end of 2 overs. ஸோ அங்கேயே மேட்ச் காலி. அதுக்கப்புறம் அப்படி இப்படி தட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரன் அடிச்சாங்க. நம்ம பவுலர்ஸ் ரொம்ப டைட்டா பவுல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பின் ட்ரையோ ஆஃப் குல்தீப் காட் 1 விக்கெட் அண்ட் அக்சர் வருண் எல்லாருக்கும் 2 விக்கெட் விழுந்துச்சு. பும்ரா 2 விக்கெட், பாண்டியா அப்புறம் லாஸ்ட்ல வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. எல்லாருமே நல்லா போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் யாருமே ஃபுல் கோட்டா போடல எக்ஸப்ட் அக்சர் பட்டேல். அவர் மட்டும் தான் 4 ஓவர்ஸ் போட்டாரு. ஏன்னா ரிங்கு சிங் ஒரு ஓவர் போட்டாரு, திலக் வர்மா 2 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸோ எப்படி சொல்ல, திலக் வர்மா ரிங்கு சிங்லாம் போலிங் போட வச்சு நாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படி சொல்ல, அதாவது அவங்க போலிங் போடுறது தப்புன்னு நான் சொல்ல. ஆனா ஒரு நான் பவுலர்ஸ், அதாவது அவங்க பவுலர்ஸே இல்லை, பட் அந்த மாதிரி பிளேயர்ஸ் போலிங் போட வச்சு ஒரு பாகிஸ்தான் மேட்ச் ஜெயிச்சோம் அப்படின்ற ஒரு ஹை ஒரு விஷயம் வந்து சூரியகுமாருக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஓவராலா பார்க்கும்போது அவங்க சைட்ல பேட்டர்ஸ்ல யாருமே பெருசா ரன் அடிக்கல. ஷைன் ஷாஃப்ரெடி கடைசியா வந்து ஒரு 35 ரன் அடிச்சாரு. பட் அதை தாண்டி பெருசா யாருமே ஸ்கோர் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு டாமினண்டா ஃபுல்லாவே இந்த கேம்ல இந்தியா கேம்குள்ளதான் இருந்தாங்க. கேமுக்கு வெளியே இருக்காங்க, பாகிஸ்தான் அஹெடா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ டாமினண்டா இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ இப்போ சூப்பர் எயிட்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. கண்டிப்பா லாஸ்ட் குரூப் ஸ்டேஜ் மேட்ச் வந்து சில பிளேயர்ஸ்லாம் ரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது என்ன இருக்கும் அப்படின்றத ஐ அகைன் மீட் யூ ஃபார் த இந்தியா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் ரிவ்யூ. அண்டில் தென் பை கைஸ்.